கமல்ஸ் கிச்சனில் உருளைக்கிழங்கு அவிச்சு பொரிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 2 உருளைக்கிழங்கு அவிச்சு க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கேன், தோலை நீக்கி. அதுக்கப்புறம் க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கை சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தனி மிளகாப்பொடியும் உப்பும் போட்டு பெசரிக்கணும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை. இப்போ அவிச்ச உருளைக்கிழங்குல இப்போ 1 ஸ்பூன் காணும் நான் மிளகாப்பொடியை போட்டு உப்பையும் போட்டு பெசரி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு அது அப்படியே வதக்கினா நல்லாயிருக்கும். அடுப்பை ஆன் பண்ணி இருச்சட்டியை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பை போடுறோம். கருவேப்பிலையும் போட்டு வெங்காயத்தை முதல்ல போடணும். வெங்காயம் நல்லா வதங்க வச்சு தக்காளியும் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் ஆட் பண்ணுவோம். வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வேக வச்சு அப்படியே இறக்கிடலாம். சில்லே வச்சிடணும், ரொம்ப ஹையில் வச்சா பிடிச்சிடுவோம். இந்த மாதிரியே கொஞ்சம் நல்லா வேக வச்சு அப்படியே இறக்கிடலாம். நல்லா சாந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ சர்வ் பண்ண வேண்டியதான். இதை சப்போஸ் வேணும்னா ஒரு வெள்ளைப்பூடு தட்டி போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி வதக்கும் போது அது உருளைக்கிழங்கு வாய்வுங்கிறதுக்காக சில பேர் வெள்ளைப்பூடு போட்டுக்குவாங்க. அது ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு அவிச்சு பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பரிமாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.